நம்மால் முடியும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். பேயும் மழை, மண்ணுக்குள் விழுந்த அமுதம், நம் உயிரின் ஊற்று, உலகத்தின் இயக்கம் என்றே சொல்லலாம். மழையின் சிறப்பை அந்த காலத்திலேயே உணர்ந்து விட்டதால் தான் என்னவோ திருவள்ளுவர் வான் சிறப்பு என்று ஒரு அதிகாரத்தையே எழுதி வைத்து விட்டு போனார். அதிகமாக பெய்யும் மழை நீரை சேமிக்கவும் உரிய முறையில் தேக்கி வைக்கவும் நாம் செய்யும் முயற்சிகளே அடுத்த தலைமுறைக்கு நீரை கொண்டு போய் சேர்க்கவும் நிலத்தடி நீரை மேம்படுத்தவும் உதவும். அந்த வகையில் நாம் தமிழகம் முழுவதும் நீர்வளம் காக்க மேற்கொண்ட களப்பணிகள் இன்று நீர் நிரம்பி நம் உழைப்பிற்கு வலு சேர்த்திருக்கிறது. இந்த அழகிய மாற்றத்திற்காக தான் நாம் இவ்வளவு நாள் காத்திருந்தோம். நீர் நிரம்பி இருக்கும் அந்த அழகிய மாற்றத்தை தற்போது பார்க்கலாம். வடப்பறை தேவர்குளம் பல வருடங்களாக பாசிகளும் மண்ணும் சேரும் சேதியுமாக கிட்டத்தட்ட ஒரு 25 வருடங்களாக தூர்வாரப்படாமல் இருந்தது. மழை பெய்த உடனே பக்கத்தில் ஒரு வாய்க்கால் இருக்கு. அந்த வாய்க்கால் மூலமாக இந்த குளம் முழுமையாக நிறைந்துள்ளது. வடப்பறை பகுதியினுடைய பொதுமக்கள் மிகவும் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்னால் புதிய தலைமுறையினுடைய நம்மால் முடியும் நிகழ்ச்சியின் மூலம் இங்கே மாணவர்களும் அந்த புதிய தலைமுறையினரும் இந்த குளத்தை தூர்வாரினார்கள். இதன் மூலம் இந்த பகுதியை ஒட்டி இருக்கின்ற வீடுகளிலே கிணற்றை பார்த்தால் நிலத்தடி நீர் உயர்ந்தது. இதனால் குளங்களிலே வெட்டாமல் தண்ணியும் இருக்கின்றது. இது பொதுமக்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி. சேப்பரமாநல்லூர் பெரிய குளங்க. இது கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் வாய்க்கால் தூர் வராமையும் குளம் தூர் வராமையும் இருந்துச்சு. 10 வருஷம் காலமாக வறண்டு போய் நிலத்தடி நீர் பார்த்தீங்கன்னா 60 அடியிலேருந்து 70 அடிக்கு குறைஞ்சிருச்சு. இப்போ நாங்களாம் எங்கள் ஊர் மக்களும் நம்மளுக்கு முடியும் சேர்ந்து எல்லாம் வெட்டி இப்போ தண்ணி நிறையா இருக்குது. தண்ணி நிலத்தடி நீரை பார்த்தீங்கன்னா 18 அடியிலே இருக்குது. தண்ணி மோரி தண்ணி இதில் கலந்து குடிநீரெல்லாம் வாடையாக இருந்துச்சு. இப்போ இந்த வாடையெல்லாம் மாறி குடிநீரெல்லாம் நல்லா சுத்தமாக இருக்குது. இப்போ ஒரு 6 மாதம் முன்னாடி நம்மால் முடியும் குழு குளத்தை தூர்வாரினாங்க. நாங்கள் கிராம மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து அவங்களோடய ஒன்று சேர்ந்து கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் வாய்க்காலை வெட்டி தண்ணி கொண்டு வந்தோம். இப்போ நல்லா ஃபுல்லாக தண்ணி இங்கே வந்துருச்சு. குளம் ஃபுல்லாக ஏறிடுச்சு. கிட்டத்தட்ட சுற்று வட்டாரத்தில் இருக்கிற 15 கிராம மக்கள் நல்லா பயன்படுத்துகிறாங்க.
நம்மால் முடியும் என்ற திட்டத்தில் இளைஞர்கள் ஒன்று கூடி மக்கள் உதவியோடும் ஊராட்சி உதவியோடும் அத்தனை வேலிக்கல்லை முற்றையும் வேரோடு தோண்டி எடுத்து அதை சரி செய்த காரணமாக இன்று பெய்த ஒரே நாள் மழையில் அனைத்து குட்டைகளும் ஊரணிகளும் கண்மாயும் நிரம்பி தங்கு தடையின்றி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. கடந்த 2004 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ பெஞ்ச மழையில் நீர்நிலைகள் எல்லாமே தண்ணி நிறைஞ்சிருக்கு. இப்போ மகிழ்ச்சியாக இருக்குது. விவசாயிகளுக்கு, இங்கே இருக்க விவசாயிகளுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதுவும் இல்லாமல் இப்போ இங்கே இருக்கிற நூற்றுக்கணக்கான ஏக்கரில் நிலங்களுக்கு இந்த பாசன வசதி, இந்த தண்ணி வந்து பயன்பட அமைய மாதிரி இருக்குது. நமது புதிய தலைமுறை மூலியமாகவும் நமது ஊராட்சியின் இளைஞர்களாகவும் பெரியவர்களாகவும் நிதி திரட்டப்பட்டு இந்த ஒரு கிட்டத்தட்ட ஊராட்சிக்கு உட்பட்ட ஒரு 300 குறைந்தது 300 ஏக்கர் வளர்ப்பதாவது வேலி காலி செய்து புதுப்புலியுடன் இருந்ததால் கடந்த வாரம் பெய்த கனத்த மழையினால் நீர் ஆதாரம் சரியாக சேகரிக்கப்பட்டதுடன் அல்லாமல் எந்தவித இடையூறும் இல்லாமல் தண்ணீர் ஓடிக்கொண்டு இருப்பதால் எந்தவித உடைப்புகளோ அடைப்புகளோ அல்லது விளைநிலங்களுக்குள் புகும் சூழ்நிலை இல்லாததால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறது. ஏழை எளியவர்களுக்கும் வசதியானவர்களுக்கும் பாரபட்சமின்றி தன் வரவை தரும் அற்புதம் மழை என்று சொல்வார்கள். அதுபோல் நாம் அனைவரும் பாரபட்சமின்றி இணைந்து மழைநீரை வீட்டில் குளங்களில் சேமிக்க முயற்சிகள் மேற்கொள்வோம். நம் முயற்சிகள் என்றுமே தோற்காது என்பதற்கு சாட்சியாக வருகிறது இந்த காட்சிப்பதிவு. சிவகாசியில் இந்த பெரியகுளம் கம்மா வந்து நிறைஞ்சி இப்போ 10-20 வருஷம் ஆயிடுச்சு. நிறைஞ்சி மறுகா போய் இதாகிடுச்சு. அதுக்கு பிறகு இந்த குளத்தில் வந்து தண்ணி வர்றதே பெரிய அரிதாக இருந்துச்சு. இந்த புதிய தலைமுறை நம்மால் முடியும் குழுவினரும் சிவகாசி சீனியர் சிட்டி அமைப்பு சார்பாக ரொம்ப பிரமாதமாக சிவகாசி ஊரில் இந்த குளத்துக்கு பெரிய குளத்துக்கு வர்ற வரத்துக்கார பூரா அவ்வளவு பொறுப்பாக தூர்வாரி, அதுவும் தூர்வாரின மட்டும் பிரச்சனை இல்லை, இந்த இதில் இருந்த கருவேல மரத்தை இதை பூரா அகற்றி ரொம்ப சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க. இதனுடைய விளைவாக இன்னைக்கு இந்த குளத்து இன்னைக்கு வந்து இந்த தமிழ்நாடு முழுக்க பெரிய மழை பெஞ்சு எத்தனையோ இடத்துல வெள்ளம் போனாலும் சிவகாசியூரில் மழை கம்மியாக பெஞ்சிருந்தாலும் இந்த புதிய தலைமுறை டிவி நம்மால் முடிய குழுவினர் சார்பாக செஞ்ச உதவினால் எங்கள் குளத்தில் இன்னைக்கு ஒரு காவாசி குளம் தண்ணி வந்துருச்சு. இதன் விளைவாக என்னன்னு கேட்டிங்கன்னா சிவகாசியூரில் போரில் வந்து அத்தனை போரும் காட்சி பொருளாக இருந்துச்சு. இன்னைக்கு 200 அடி போருக்கு முதல் கொண்டு தண்ணி வந்துருச்சு. எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. சிவகாசி பகுதியில் நேற்று இரவு ஒரு 2 மணி நேரம் நல்லா மழை பெஞ்சது. இந்த மழையினால் சிவகாசி மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கடந்த 2-3 மாதத்துக்கு முன்னாடி புதிய தலைமுறையிலேருந்து நம்மால் முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பும் சீனியர் சிட்டிசன் அமைப்பும் சேர்ந்து இந்த பகுதியில் கருவேல முள்ளெல்லாம் அகற்றி அந்த தண்ணி வரக்கூடிய பாதைகளை ஃபுல்லாக கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. இதே போல் எல்லா பகுதியிலையும் கம்மா ஏரி பகுதிகளை கொஞ்சம் பொதுமக்கள் அந்த 100 நாள் திட்டத்தில் கொஞ்சம் வேலை பார்த்து எல்லாம் இது பண்ணிங்கன்னா எல்லா கிராமங்கள்லையும் நீர்நிலைகளுக்கு தண்ணி கிடைக்கும். மக்கள் பங்குனி சித்திரைங்கிற அந்த கோடை காலத்துலலாம் நமக்கு நிலத்தடி நீர் கிடைக்கும். இது வந்து மக்களுடைய ஒரு சின்ன முயற்சினால் கிடைத்த பெரிய வெற்றி. இப்போ 2 நாள் மழையில் இவ்வளோ தண்ணீர் இருக்குது. அப்போ பார்த்துக்குங்க, 2 நாள் மழை பெஞ்சிலே இவ்வளவு மழை இருந்ததுன்னா
இப்போ இதே மாதிரி எல்லா ஊர்லேயும் நீர்வரத்து கால்வாயையும் நல்ல சுத்தமாக அகற்றிட்டு சீமைக்கடல மரத்தையும் அகற்றிட்டோம்னா அந்தந்த ஊருக்கு தேவையான தண்ணீர் பூராமே அந்தந்த ஊருக்கு பூர்த்தி ஆகும். இது வந்து ஒரு முன்னுதாரணமாக இந்த சீனியர் சிட்டிசனும் நம்மால் முடியுங்கிற புதிய தலைமை டீமும் சேர்ந்து ஒரு நல்ல காரியம் பண்ணி சிவகாசிக்கு ஓரளவு ஒரு நீர் வரத்தை பெருக்கி கொடுத்துருக்காங்க. பொதுமக்கள் சார்பாக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி ஒன்றியம் பெரிய மஞ்சுவலி கிராமத்தில் இது மாதிரி நம்மால் முடிய குழுவாலையும் பெரிய மஞ்சுவலியினுடைய நண்பர் குழுவாலையும் இந்த மாதிரி வந்து குளத்தை வந்து தூர்வாரி இது பண்ணணும். இப்போ இந்த குளத்துக்கு வந்து நீர் வரத்து ஏற்படுத்தினால இந்த குளம் இப்போ 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே நிறைஞ்சது. இப்போ வந்து மழையின் காரணமாக நிறைஞ்சிருக்கு. இதனால் வந்து சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஒரு 25 கேணிகளுக்கு தண்ணீரை, ஊருக்குள்ளே இருக்கிற போர்களுக்கு தண்ணீரை, இப்போ நம்ம கிராமத்தினுடைய இப்போ பஞ்சாயத்தினுடைய ஆழ்குழாய் கிணறுகளுக்கு தண்ணீர் வரத்து கொடுத்துருக்குறாங்க. அதனால் வந்து பெரிய மஞ்சுவலி ஊராட்சி மன்றத்திற்கு நம்மால் முடியும் புதிய தலைமுறை இதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எங்கள் ஊருடைய முக்கியமான குடி ஆதாரமான ஏரி இது. அதனால் இதோடைய நாங்கள் பொதுமக்களாக நாங்கள் எல்லாம் சேர்ந்து இதை தூர்வாருகிறோம். இந்த தண்ணி வந்து ரொம்ப மாசுபடைஞ்சு குடிக்க முடியாத நிலைமைக்கு இருந்துச்சு. அதனால் நாங்கள் ஊர் பொதுமக்கள் எல்லாம் அனைவரும் சேர்ந்து நம்மால் குழுவினரும் உதவியுடன் இந்த குளத்தை நாங்கள் தூர்வாரிக்கிட்டு இருக்கிறோம். புதிய தலைமுறையினுடைய நம்மால் முடியும் குழுவும் கிராம பொதுமக்களும் சேர்ந்து இந்த ஏரி தாமரையை வந்து அகற்றி ஆழ்படுத்துகிறோம். இந்த ஏரியில் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. வெறும் தாம்பரையாக படந்து சாண தண்ணி மாதிரி இருந்துச்சு. அந்த சாண தண்ணி இப்போ தாம்பரை வெட்டவும் கொஞ்சம் நல்லா இருக்குது, தண்ணி நல்லா இருக்குது. இதே மாதிரியே கடைசி வரைக்கும் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். அதை வச்சு பயன்படுத்தணும். அழும்பு பண்ணக்கூடாது, மாட்டை ஆட்டை விட்டு அதிபர் பண்ணக்கூடாது. நல்லா நீட்டாக வச்சுருந்தா எங்களுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இன்னும் மழை பெஞ்சதுன்னா ஏரி ரொம்ப ஒரு ஆண்டுக்கு தாங்கக்கூடிய தண்ணி இதில் கொள்ளலாம். பக்கத்தில் 2 கேணி இருக்குதுங்க. இப்போ அடிப்பைப்பு இருக்குது. இந்த நீராதாரம் அதுகளுக்கு குடி தண்ணிக்கு பஞ்சம் இருக்காது எங்கள் ஊரில். இப்போ புது தலைமுறை முறை மூலமாக வந்து ஏரியை தூர்வாரினாங்க, தாமரையெல்லாம் அகட்டினாங்க. தாமரை அகட்டின பாட்டு ஏரிக்கு கொஞ்சம் மழையால் தண்ணி வந்திருக்கு. தண்ணி வந்ததுனால அந்த ஊர் போருங்களுக்கு பூரா தண்ணி சப்ளை கொடுக்குது. இதால் தண்ணி வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப இந்த ஊருக்கு ரொம்ப நன்மை. மழை நீரை ஏந்துவோம், இல்லையேல் என்றாவது ஒரு நாள் வருந்துவோம் என்பதே நிதர்சனம். நம் அனைவரின் கூட்டு முயற்சியில் முடிந்தளவு மழை நீரை சேமித்திருக்கிறோம். நம் களப்பணிகளுக்கு கிடைத்த பலனை தற்போது பார்க்கலாமா? புதிய தலைமுறையோட அவங்கள நம்மால் முடியும் குழு எவ்வளோ முயற்சிகள் பண்ணி எத்தனையோ குளங்கள், குட்டைகள் இந்த மாதிரிலாம் தூர்வாரி எடுத்து மக்களுக்கு உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, இதை பார்த்து நம்மளும் ஏன் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவங்களுடைய ஆலோசனையும் கேட்டு நாங்கள் எல்லாம் ஒரு முயற்சி எடுத்து எங்கள் ஊரில் பசுமை விழுதுகள் இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து எங்கள் ஊர் பெரியவங்ககிட்டலாம் போயிட்டு இதை பற்றின விஷயங்கள்லாம் சொன்னோம். அவங்களும் எங்களை பாராட்டி அவங்களும் எங்களை ஊக்குவிச்சு ஒரு நாள் போய் கலெக்டர் சந்தித்து மனு கொடுத்தாங்க. அவரும் நீங்களே இந்த ஏரியா ஃபுல்லாக ஒரு முன்னுதாரணமாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானே வந்து தொடங்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசு அலுவலர்கள், நம்ம சட்டமன்ற உறுப்பினர் எல்லாரும் வந்து இதை தொடங்கி வச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. எங்கள் மேலே இருந்த நம்பிக்கையை நாங்கள் இன்றைக்கி தூர்வாரி எடுத்து மக்களுடைய உதவினால் இன்றைக்கி தூர்வாரி எடுத்து நாங்கள் பசுமை விழுதுகள் இயக்க நல்ல ஒரு நற்பெயரை பெற்றிருக்கு. இன்றைக்கி வந்து நீங்கள் பார்க்குறது இந்த குளம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்குங்க. இந்த நிறைஞ்சிருக்கிறதுனால தான் எங்கள் ஊரில் போர்வெல்ல சுற்றி இருக்கிற கிணறுகள், குளங்கள், இது எல்லாமே சின்ன சின்ன கிணறுகள், இதில் எல்லாம் தண்ணி வந்து நல்லா நிறைஞ்சிருக்குங்க.
காப்படூர் ஒன்றியம் அம்பாப்பூர் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள அம்பாப்பூர் தர்மகுளம் என்ற ஊர் ஒரு பெரிய குளம் உள்ளது. அதில் நம்மால் முடியும் புதிய தலைமுறை வாயிலாக சீர்படுத்தி 2 நாள் ஆட்படுத்தி கிராம பொதுமக்களும் முக்கிய ஊராட்சி மன்ற தலைவர்களும் கிராம பொதுமக்கள் நாட்டாண்மைகளும் முக்கியர்களும் ஊர் பொதுமக்களும் அனைவரும் சேர்ந்து ஆட்படுத்தியதன் காரணத்தினால் மிகவும் இப்போ மகிழ்ச்சியாக உள்ளது. நீர்நிலை தேங்கி உள்ளது. மென்மேலும் இன்னும் 60 ஏரிகள் உள்ளன அந்த பஞ்சாயத்தில் உள்ளது. அந்த 60 ஏரிகளும் மென்மேலும் உயர புதிய தலைமுறை வாயிலாகவும் கவர்மெண்ட் முக்கியஸ்தர்களும் வாய்ப்பு கொடுத்தால் மென்மேலும் நாங்கள் அனைத்து கிராம பொதுமக்களும் சேர்ந்து பயன்பெறுவோம் என்ற முடித்துக்கொள்வோம். கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக இந்த குளம் தண்ணி இல்லாமல் இருந்தது. மழையும் அந்த அளவுக்கு பெய்யாமல் இருந்தது. இப்போ வந்து 1 மாதம் முன்னாடி இந்த கரிகால் சோழன் பசுமை படைய மாணவர்களும் இளைஞர்களும் சேர்ந்து இந்த குளத்தை தூர்வாரினது மூலயமா இன்றைக்கி வந்து மழை பெஞ்சதுனால முழு கொள்ளளவை அடைஞ்சிருக்கு இந்த குளம். அது தவிர சுற்றி மரக்கன்று எல்லாமே நட்டாங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த மரம் நல்லா பெருசாச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பக்கத்தில் இந்த கருவேல முள் எல்லாத்தையுமே அவங்களே பேத்து எடுத்து சுத்தம் பண்ணாங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டமான் கிராமத்தில் இருக்கிற நாங்களாம் வந்து ஒரு கரிகால சோழன் பசுமை மீட்பு படைன்னு வந்து ஒரு குழுவை ஏற்படுத்தி இந்த நீர் ஆதாரங்கள்லாம் பாதுகாக்கணும், அப்புறம் வந்து நல்ல மரங்கள் எல்லாம் நட்டு வளர்க்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட இந்த குழு ஆரம்பித்தோம். இந்த குழு ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே புதிய தலைமுறையினுடைய நம்மால் முடியும் இந்த நிகழ்ச்சி தான். விருத்தாசலங்கிட்ட பார்த்தீங்கன்னா 6ல் வந்து ஒரு வாசகம் எழுதியிருக்கு. என்ன வாசகம்னா, நீங்கள் இந்த ஏரி குளம் ஆறுகளை தூர்வாரும் அந்த தலைமுறையின் பாதங்களை வந்து எங்கள் தலைமையில் சுமப்பேன்னு சொல்லிட்டு அந்த 6ல் வந்து ஒரு கல்வெட்டில் எழுதியிருக்கு. இது பார்த்திங்கன்னா நம்மால் முடியும் கூட தான் வந்து இங்கே பல ஊடகங்கள் வந்து இதை இப்போ அந்த நீர் ஆதாரம் இந்த மனித உரிமையை வெளியே எடுத்து பேசினாலும் அந்த புதிய தலைமுறை தான் வந்து இவங்க சிறப்பாக பண்ணுறாங்க. காரணம் என்னங்கன்னா, ஊடகங்களே இது வெளிப்படுத்துறதோடு சரி, அதான் கீழே இறங்கி வேலை செய்யலை. நீங்கள் நம்மால் முடியும் கூடிய சார்பாக அந்த புதிய தலைமுறை வந்து ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க. இது மூலிமா பார்த்திங்கன்னா அந்த தெய்வ புலவன் வள்ளுவன் சொல்லுவது மாதிரி நீரின்றி அமையாத உலகன்றதுக்கு எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா அந்த புதிய தலைமுறை தொடர்ச்சியாக செஞ்சுட்ருக்காங்க. இந்த கரிகால சோழன் பசுமை மீட்பு சார்பாகவும் தமிழக மக்களின் சார்பாகவும் எங்களுடைய தலைமுறை எதிர்கால தலைமுறையின் சார்பாகவும் அந்த புதிய தலைமுறைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மலைக்கு பின்னால் உழவர்களின் மகிழ்ச்சி இருக்கிறது. ஒரு மலைக்கு பின்னால் வறட்சிகளின் தாகம் தணிந்து விட்டிருக்கிறது. ஒரு மலைக்கு பின்னால் எத்தனையோ விதைகள் துளிர் விட்டிருக்கும். ஒரு மலைக்கு பின்னால் எத்தனையோ ஆறு குளங்கள் நிரம்பி விட்டிருக்கும். ஒவ்வொரு மலைத்துளிகளுக்குள்ளும் 1000 கனவுகள் இருக்கிறது. ஒரு உயிருக்காக வேணும் உதவ வேண்டும் என்றே ஒரு மலைத்துளி ஜனனம் எடுத்து பூமியை தொடுகிறது. நாமும் மலைத்துளியாக மாறுவோம், பிறருக்கு உதவுவோம். மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு நம்மால் முடியும் நிகழ்ச்சியில்.